ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே நல்லா கொண்டாடினீங்களா? ஓகே, சரி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்காக நான் ஒரு சூப்பரான தோசை ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு அங்கே பார்க்கலாம். பீட்ரூட் ஒரு ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அது கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை நம்ம தோசை மாவில் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. நான் நிறைய தோசை ப்ரிப்பேர் பண்ணல, ஒரே ஒரு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்காக ஆஃப் பீட்ரூட் மட்டும் எடுத்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்கள் சில்ட்ரனுக்கு நீங்கள் செய்யணுன்னா, பீட்ரூட் தோசை செய்யணுன்னா எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் நான் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி லைட் கலர் வர்றதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். லைட் கலருக்காக இது மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த மிக்சர் ஜாரில் இருக்கிற அதிலே கொஞ்சம் மாவு கலந்து கொஞ்சம் டார்க் கலருக்காக, டார்க் பிங்க்குக்காக நான் அந்த மாவு அதிலே கலந்து நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கலர் டார்க் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரியேட்டிவிட்டியாக இந்த தோசையை செஞ்சுருக்கோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் கிட்ஸுங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் டார்க் கலர், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலர், இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஹாட் தோசை ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லைட் கலர் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். லைட் கலர் ஃபஸ்ட்டு, லைட் பிங்க் கலர் ஃபஸ்ட்டு எடுத்து அது ஒரு ஹாட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இது தோசை ஊற்றும் போது சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம இது ஷேப் கொண்டு வரத்துக்கெலாம் லேட் ஆகும். அதுக்காக நம்ம சிம்மில் வச்சுட்டு தோசை ஊற்றலாம். அதே நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு தோசை ஊற்றாதீங்க, அது எடுக்க வராது. நல்ல பேன் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு சிம்மில் வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை இந்த மாதிரி ஊற்றுங்க. செகண்ட் கோட்டாக நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இது நான் ஹார்ட் ஷேப்பில் ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் இது மாதிரி உங்கள் குட்டி பசங்களுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால், ரவுண்டு, சர்க்கிள், அந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் ஊற்றி அவங்கள எப்படியாவது சாப்பிட வச்சிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு தோசை போதும் அப்படின்லாம் சொல்லாமல் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா தோசையும் சாப்பிடுவாங்க. நானும் என்னோடய பசங்க சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுப்பேன். நீங்களும் அது மாதிரி பண்ணி கொடுங்க. நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டார்க் கலர், டார்க் கலரை அவுட்டர் லைனில் கொடுத்துக்கலாம். அவுட்டர் லைனில் டார்க் கலரை கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் செய்யலாம். டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருந்தது. இதுக்கு எந்த சட்னி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. காம்பினேஷனுக்கு எந்த சட்னி வேணாலும் தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தோசையே நல்லா இருந்தது. இப்போ ஹாட் ஷேப் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒயிட்டில் கொஞ்சம் ஒரு டாட் பிங்க் கலர் பட்டுச்சு. அப்படியே சைடில் கொஞ்சமாக ஷேப் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் போட்டு
ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இதை திருப்பிலாம் நீங்கள் போட வேண்டாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ சூப்பரான வெந்துருச்சு. சூப்பரான ஹாட் தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.